ஓம் நம சிவாய. எனன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எனன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கைப்பேத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இது அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது? உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது? ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க? உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது? இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை, என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமளை செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம், காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை, வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான்.
மிதுன ராசி நண்பர்கள் பல விஷயங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க. எல்லாத்துலயும் நம்பர் 1க்கு வரணும், எல்லாத்தையும் கத்துக்கணும், எல்லா விஷயத்திலையும் ஈடுபாடு இருக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு உண்டு. சில நேரத்துல அது பேராசையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் வராத எந்த ஒரு விஷயமும் இருக்காது இந்த உலகத்துல. எதெல்லாம் உங்க கண்ணுக்கு, உங்க பார்வைக்கு ஒரு நல்லா தென்படுதோ அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களுக்கு மட்டும் அது ஈஸியா இருக்கிறது மாதிரி நீங்க நினைச்சுப்பீங்க. எதை பார்த்தாலும் இதை செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வியாபாரமாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் அதுல நீங்க ஈடுபட்டு உழைச்சி சாதிக்கணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும் பல விதத்துல இது உங்களுக்கு கெட்டதா தான் அமையுது. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு, பேச்சுத்திறன், வேகமான சிந்தனை, பல துறையில ஆர்வம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியா இருக்காது. உயர்வும் இருக்கும், சில நேரத்துல தடுமாற்றம் இருக்கும், சில நேரத்துல சந்தோஷம் இருக்கும், சில நேரத்துல வீழ்ச்சி இருக்கும். என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும், முன்னேற்றத்துல இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுடைய மனநிலை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய சோதனை கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், குடும்பத்தோட ஒன்னா இருக்கோம், இப்படிதான் நம்ம வாழ்க்கை பூரா இருப்போம் போல அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் நிலைமை மாறும். ஏதோ மொத்தமா இழந்தது மாதிரியே ஆயிடுவீங்க. எல்லாரும் போனது மாதிரி ஆயிடுவீங்க. உங்க கூட நிரந்தரமா எந்த உறவும் இருக்காது. உங்க கூட பிறந்த உறவு வரைக்கும் அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள்ல உங்கள் மனசு. ஒரு தொழிலை எடுத்து பண்றீங்க, ஒரு வேலையை எடுத்து பண்றீங்க, ஒரு வியாபாரத்தை பண்றீங்க அப்படின்னா அடுத்த வியாபாரத்துல குதிச்சிருவீங்க. இது மிகப்பெரிய மைனஸ். கவனம் சிதறும். நிறைய வேலையை இழுத்து போட்டுப்பீங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலுமே, எல்லா வேலையுமே சிறந்த வேலை, சிறந்த தொழில் தான் திறமையானவர்களுக்கு. ஆனால் இன்னொன்று மறந்துடுறோம், அந்த பாக்கியசாலிகளுக்கு, ஜாதக ரீதியாக அந்த கொடுப்பினை உள்ளவர்களுக்கு எல்லா தொழிலும் எல்லாருக்குமே வெற்றியை கொடுக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆசைப்படுறது, ஆர்வப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அது வரலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் உண்டு. எல்லா தொழிலையும் சாதிக்கிற பாக்கியம் உண்டு. ஆனால் எப்போன்னா குறைந்தபட்சம் 50 வயதுக்கு மேலே அந்த வாய்ப்பு நிறைய உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டு போயிருக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன சம்பாரிச்சிருக்கீங்க, அதை பொறுத்து தான் அந்த 50 வயசுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம், நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இப்படி பல இடத்துல கால் வைக்கிறதுனால பணம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்கேயும் சிக்கிக்கும். ஏன்னா ஒரு முதலீடு போட்டோம், அதை எடுத்தோம், அதிலே மறுபடியும் முதலீடு போட்டோம்னு இருக்காது. அந்த முதலீடு எடுத்து இதில் போடுவீங்க, இந்த முதலீடு எடுத்து வேற தொழிலில் போடுவீங்க. வர பணத்தை, ஒரு சம்பள பணத்தை, ஒரு லாப பணத்தை வேற எதுலையாவது முதலீடு செய்வீங்க. இப்படியே பல விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பணம் சிக்கிக்கும். சில நேரத்தில் சுத்தமாக பணமே இல்லாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். அன்னைக்கு தான் மனிதர்களை பற்றி புரிஞ்சுப்பீங்க, உறவுகளை பற்றி புரிஞ்சுப்பீங்க, உங்கள் இறந்த கால வாழ்க்கை என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இது மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைப்பு. இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்களே உங்களை சரி பண்ணிக்கங்க. தவறான முடிவு அடிக்கடி எடுக்கிறது, கணக்கு தவற விடுறது. ஒரு கணக்கு அப்படின்னா அதை பற்றி தீர சிந்திச்சு ஆலோசித்து முடிவெடுக்க மாட்டீங்க. சில நேரத்தில் வேற வேலை மேலே உள்ள கவனத்தில் அதை அலட்சியமாக விடும்போது நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை அதை கொடுக்கும். ஏமாறுறதுக்காகவே பிறந்தவர்கள் மிதுன ராசி. ஏன்னா உங்களை தான் அதிகமாக ஏமாற்றுவாங்க. நீங்கள் தான் கொடை வள்ளலாச்சே. அதாவது உங்களுக்கு என்ன செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆள் இருந்தால் போதும், நம்பிக்கை இருந்தால் போதும், உங்கள் கூட பாசமாக இருந்தால் போதும், பாசமாக பேசினா போதும். என்ன வேணாலும் செய்வீங்க, எதை வேண்டுமானாலும் கொடுப்பீங்க. அப்படி ஏமாறக்கூடியவர்கள். அதே போல் வேலையில், வணிகத்தில் மிகப்பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குழப்பவாதி, ஆகச்சிறந்த குழப்பவாதி அப்படின்னா நீங்கள் தான். இப்போ இது சரின்னு சொல்லுவீங்க, அடுத்த 5 நிமிஷத்தில் இப்படி இருந்திருக்கலாமோ, இதை செஞ்சுருந்தா சரியாக இருந்திருக்குமோ, கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, கரெக்டாக சொல்லுவீங்க அப்படி. ஆனால் அது சரியாகவும் இருந்திருக்கும். அதை முன்னாடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது நடத்தியிருக்கும், கொடுத்துருக்கும். அது அடுத்தது 2வதாக யோசிக்கிறதுனால அது தேவையில்லாத யோசனையாக ஆயிடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே 2வது செலக்ட் தான்
நல்லதாக இருக்கும், சரியாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயத்த கவனிச்சிருக்கலாம், நிறைய விஷயத்த பார்த்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் 2வதாக தேர்ந்தெடுக்கிறது மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, நஷ்டமாயிட்டு இருக்கு, இது ஃபஸ்ட்டு தொழில் வேலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இறைவன் உங்களுக்காக இன்னொரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். இதில் என்ன இருக்குது சொல்கிறதுல, உண்மையை சொல்கிறதுல. கவலைப்படாதீங்க, இப்படி ஆயிடுச்சே நம்ம வாழ்க்கை அப்படிலாம் நினைக்காதீங்க. பெண்களாக இருந்தால் சுத்தமாக கவலைப்படாதீங்க. 2வது வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அனுபவத்தை மொத்தமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதனால் சரியாக இருந்தால் வாழலாம், சரியாக இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, அவ்வளோதான். அதிக நம்பிக்கை எது மேலே இருந்தாலும் நம்பிக்கை வைப்பீங்க. ஒரு செயல் மேலே, ஒரு வார்த்தை மேலே, மனிதர்கள் மேலே, வேலை மேலே, தொழில் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும், மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா எதுவுமே ஒரு எல்லைக்குள்ளார இருக்கிறது அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி செய்கிறது நமக்கு பிரச்சனை வராது. ஆனால் உங்களுக்கு அதையெல்லாம் தாண்டி நடக்கும். ஒரு நம்பிக்கை வச்சு நம்பிக்கை பேச்சு கொடுத்து அல்லது பேச்சால் நிறையா இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வரும்போது டக்குன்னு நீங்கள் ஒரு ரிபிட் கொடுப்பீங்க, ஒரு பதில் சொல்லுவீங்க. அது அந்த அவசரத்தில் ஒரு எமோஷ்னலில் எடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும், முடிவாக இருக்கும். ஆனால் அதை பற்றி மறுபடி யோசிச்சிங்கன்னா, தேவையில்லாமல் வாய விட்டோமோ, தேவையில்லாமல் இந்த வார்த்தையை பேசிட்டோமோ, இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக வரும். அப்புறம் தவறான கூட்டாளிகள், தவறான உறவு, தவறான நட்பு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான உறவு உங்களுக்கு இல்லாமல் இருக்காது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யார் சொல்லியும் கேட்க மாட்டீங்க, பட்டாதான் உங்களுக்கு புரியும். அப்போ தவறான உறவு இருந்து அது பிரச்சனையாகி வெளியில் அவமானப்பட்டு அதுக்கப்புறம் அந்த புரிதல் வந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த உறவையோ அந்த பழக்கத்தையோ விட்டு ஒதுக்கிடுவீங்க. அடுத்தவங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு வாக்குறுதி கொடுத்துருவீங்க. நண்பர்களால், காதலால், காதலியால் மிகப்பெரிய பண இழப்பு உங்களுக்கு உண்டு. குடும்பத்துக்கு கூட செலவு பண்ண மாட்டீங்க. ஆனால் நட்புக்கு, உறவுக்கு, காதலுக்கு, ரகசிய உறவு இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் செம்ம செலவு பண்ணுவீங்க. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க. அதாவது ஓப்பனாக சொல்ல வேண்டியதில்லை, என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ரகசிய உறவு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய ரகசிய உறவுக்காக எவ்வளவு செலவு வேணாலும் செய்யக்கூடியவர்கள். அப்போ செலவினுடைய கட்டுப்பாடு குறையும். இது செய்யக்கூடாது, இந்த செலவு தேவையில்லை அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய அள்ளி கொடுக்குது, நிறைய வாய்ப்புகள் கொடுக்குது, நிறைய பணத்தை கொடுக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யார் பணக்காரங்களோ ஆகிறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆகுவீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இறைவன், இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அதனால தான் சேமிப்பு உங்கள்கிட்ட குறைவாக இருக்கும். திடீர்னு கடன் வாங்குவீங்க. இந்த காசு வந்துன்னா அந்த கடனை அடைச்சிக்கலாங்கிற தைரியம், அந்த தன்னம்பிக்கை. ஆனால் ஒரு நேரத்தில் செலவு பண்ணிவிட்டு பணத்தட்டுப்பாட்டோட இருக்கக்கூடியவர்கள். சரி, நாங்கள் இப்படியே இருந்துருவோமா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலையை தேடுவீங்க, தொழிலை தேடுவீங்க, ரொம்ப போராடுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஆனால் செலவு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குமே, கடன் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குமே. கடன் வாங்கி நிறைய முதலீடு செய்வீங்களே இல்லையா? குடும்பத்தில், தொழிலில் எப்படி பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும். இதை நீங்கள் பிரச்சனையாக நினச்சிங்கன்னா பிரச்சனை தான் அது. ஆனால் சனி பகவானுடைய அந்த செயல் இருக்குல்ல, இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவே பிரச்சனையை உருவாக்குற விதம் இந்த சனி பகவானுடைய இருப்பு. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க மேலே இப்போ கேஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த கேஸை முடித்தாதான் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். ஜெயிலுக்கே போனாலும் 1 வருஷம் 2 வருஷம் அந்த கேஸை முடிச்சுட்டு வெளில வந்தாங்கன்னா அவங்க எதை வேணாலும் செய்யலாம், அவங்க மேலே பிரச்சனை வராது, அடிக்கடி கைது நடக்காது, வெளிநாட்டுக்கு போகலாம். அதனாலே அந்த கேஸை நடத்தணும் அப்படின்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. உண்மையான குற்றவாளிகள் விருப்பப்பட மாட்டாங்க, எங்கே ஜெயிலுக்கு போகணுமோன்னு. அது 2வது ரகம். கோர்ட்டு கேஸு போட்டுட்டாங்க, வந்துருச்சு அப்படின்னா அது பிரச்சனை தான். ஆனால் அது அப்படியே போட்டிருந்தோம், அமைதியாக போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். அதனால் அந்த கேஸை நடத்துவோம். அந்த மாதிரி தான் சனி பகவான். ஒரு பிரச்சனையை பெருசாக வளர்க்காம அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவார். இது எப்படின்னா, கவர்மெண்ட்டு ஒரு குற்றவாளியை தேடுறதுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஆராயும் போது இன்னொரு குற்றம் வெளிப்படும், இன்னொரு பிரச்சனை சரியாகும், இன்னொரு குற்றவாளியை மாட்டுவாங்க, சிக்குவாங்க. அந்த மாதிரி தான் சனி பகவான் உங்களுக்கு நிறைய செலவுகளை கொடுத்தாலும் கடன் வாங்கி முதலீடு செய்யறதுக்கு அல்லது நிலம், சொத்து, வீடு, வண்டி, வாகனம் இதை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக ஒரு பைக்காவது வாங்கியிருப்பீங்க, ஒரு சைக்கிளாவது வாங்கியிருப்பீங்க. அதே போல் குடும்பத்தில் பிரச்சனை நடந்து அந்யோன்யமாக அன்பாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உறவின் புனிதம், உறவின் அற்புதம்
ஒரு பிரச்சனையினால் புரிஞ்சிருக்கும். அதை இப்போ வெளிப்படுத்துவீங்க. அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஜெயிக்கிறது, இந்த காலகட்டம், இந்த ஒரு 3 மாதத்துக்கு எப்படி முக்கியமான மாதம், பணம், வெற்றி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிக்க போகிறீங்க. இது வரைக்கும் வேலை, தொழில் நான் சொன்ன மாதிரி ஒரு தெளிவாக இருந்திருக்காது. எந்த தொழில் செய்யலாம், எந்த வேலை செய்யலாம், எந்த வியாபாரம் அல்லது எந்த துறைக்கு போகலாங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு ஒரு 30 வயசு வரைக்குமே இருக்காது. ரொம்ப கஷ்டம் நீங்கள் முடிவெடுக்கிறது. பல துறையில் ஆர்வம் இருக்கிறதுனால ரொம்ப லேட்டாகும் எடுக்கிறதுக்காக. ஆனால் என்னதான் லேட் ஆனாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில் எந்த வயசில் நீங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது இந்த துறையை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், இந்த வேலையை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், இந்த தொழில் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துடும். வேலையே இல்லைனாலும் வேலை கிடைச்சிரும். தொழிலே ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏதோ ஒரு துறையில் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி உங்களுக்கு ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன செய்கிறாரு, தொழில் வீட்டையும் பார்க்குறாரு. அங்கே சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் சோதனை கொடுக்கலாம் அப்படின்னு சனி பகவான் நினச்சிருந்தாலும் அதை குரு பகவான் தடுத்து, சரி பரவாயில்ல, சோதிச்சது வரைக்கும் போதும், ரிலீஸ் பண்ணுங்க, வாழட்டும், இனிமேல் வாழ்ந்து பார்க்கட்டும், போராடட்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் சனி பகவான் ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையவோ அமைச்சு விட்டுருப்பார். சரி, என்ன தொழில் செய்யலாம்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா, அறிவு சம்மந்தப்பட்ட அறிவால் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் செய்யலாம். அப்போ வேலை செய்கிறவங்கலாம் நிறைய பேருக்கு அறிவு இல்லையான்னு கேட்கலாம். அதாவது ரொம்ப சிந்திக்கக்கூடிய, எதில் அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டியது வரும்? கணக்கு, கம்ப்யூட்டர், டெக்னாலஜி, ஆராய்ச்சி, மருத்துவம், இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான துறை. அப்போ அந்த மாதிரி துறையெல்லாம் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இறங்கி நல்லா உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். வணிகம், வியாபாரம், சிறு தூர பயணம் செஞ்சு வியாபாரம் பண்ணுற ஒரு துறையாக இருந்தால், தொழிலாக இருந்தால் மிக சிறப்பாக சம்பாதிப்பீங்க இந்த காலகட்டத்தில். அப்புறம் குரு பகவான் வேற 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, தொழில் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பம். குடும்பத்தோட எந்த தொழிலையும் ஆரம்பித்தா அல்லது குடும்பத்தோட ஒரு வேலைக்கு போனால் அது மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் யார் கூடயாவது சேர்ந்து, ஒரு மகன் கூட, அம்மா கூட, அல்லது மனைவி கூட, கணவன் கூட, இப்படி குடும்பத்தோட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சேர்ந்து செய்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். சேர்ந்து கடனை அடைப்பீங்க. உங்கள் மேலே இருந்த பிரச்சனையை, கௌரவத்தை, உங்கள் மேலே இருந்த அவமானத்தை துடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, வீண் பழி சுமந்திருப்பீங்க. ஒரு மனுஷனாக உங்களை உங்கள் உறவுகள்கிட்டையோ, உங்கள் சொந்த பந்தங்களோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கிறவங்களோ ஒரு மனுஷனாக உங்களை நினச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஜீவன் வாழுது, அவ்வளோதான். அதுவும் இருக்கீங்களா இல்லையா, எங்கே இருக்கீங்கன்னு கூட தேட மாட்டாங்க. ஒரு காலத்தில் எங்கே இருக்கீங்கன்னு தேடி உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்திருக்கு. ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல தொழில் செஞ்சு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சரி, என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி, தொழில்காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு தான் 2ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. என்ன செய்யலாம் அப்படின்னா, பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் போய் வேலை கேட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். சின்ன நிறுவனங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை பறி போகும். அதனால் பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் வேலை போயிடுச்சுன்னா அது சின்ன நிறுவனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியில் வாங்க. உங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷத்தில் அல்லது இந்த 3 மாதத்தில், குறைந்தபட்சம் 3 மாதத்தில் ஒரு அற்புதமான வேலை அமையறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து அது அமையும். அதே போல் கல்வி சார்ந்த தொழில், வேலை, ஆசிரியர், இப்படி வீட்டிலே டியூஷன் எடுக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, இப்படி கல்வி சார்ந்த எந்த ஒரு தொழிலாக, வேலையாக, முயற்சியாக இருந்தாலும் அற்புதமாக செய்வீங்க. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சா இந்த காலகட்டத்தில் போகலாம். ஆனால் கல்யாணம் ஆகாமல் இருந்தது அப்படின்னா போங்க. கல்யாணம் ஆகிட்டு கல்யாண மனைவியையோ அல்லது கணவனையோ விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. 3வது நபரால் பிரச்சனை கண்டிப்பாக 100% இருக்குது. ஏன்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களை உங்கள் குடும்பத்திலேருந்து தூரம் விலக்கிட்டார் அப்படின்னா அங்கே 3வது ரகசிய உறவை உருவாக்கி வேலை பார்த்துருவார் வீட்டில். அதனால் திருமணம் ஆனவர்கள் போக வேண்டாம், திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக போகலாம். சமூக அந்தஸ்து, அரசியல், அரசு துறை, இதில் எந்த துறையாக இருந்தாலும் வேலைக்கு, தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இணையம் தொடர்பான, நெட்வொர்க் தொடர்பான, கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இது தொடர்பான வேலை ரொம்ப சிறந்தது. மீடியா ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அப்புறம் அட்வர்டைசிங், விளம்பர தொழில், டெக்னாலஜி, தகவல் பரிமாற்றம், தொலைத்தொடர்பு, தகவல் தொடர்பு துறை இருக்குல்ல, மீடியா, டிவி, சினிமா, இப்படி தகவல் தொடர்பு துறையில் மிகப்பெரிய சாதனையை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். மொத்த விற்பனை வாங்கி விற்கலாம், ஒரு ஏஜெண்ட் ஆகலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். ஒரு பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு சேரலாம். ஆலோசகராக சேரக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் ஆலோசகராக வேலைக்கு சேர்றீங்க. ஏன்னா நிறைய கம்பெனியில் இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. எப்படி இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, எப்படி பிரச்சனைகளை சரி பண்ணுறது, எப்படி லாபத்துக்கு கொண்டு போகிறதுன்னு ஒரு குரூப் இருக்குது எல்லா நிறுவனத்துலேயும். அந்த குரூப்பில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு. அனுபவம் இருக்கலாம், புதுமையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க இதுக்கு மேலே அப்படின்னா சிறப்பாக வரலாம். ஆசிரியர் துறை, பயிற்சியாளர், புத்தகத்துறையில், அதே போல் பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் சேரலாம். ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கள அந்த நிறுவனத்தில் சேர்ந்து வேலை செய்யலாம். எழுத்துத்துறை, செய்தித்துறை, டிவி இதில் வேலைக்கு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம், மாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒரே நேரத்தில் பல தொழில் செய்கிறத கைவிடுங்க. நீங்கள் ஒரு 4 விஷயத்தை அந்த டைமில் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது, முன்னேற்றம் தான் இருக்கும். முதல் விஷயம், ஒரே நேரத்தில் பல தொழிலில் பல வேலையை செய்கிறது, முதலீடு போடுறத விட்டுருங்க. அப்புறம் திட்டமில்லாத முதலீடு, எடுத்தோம் கவிழ்த்தோம். நேற்று ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு பணத்தை போட்டோம். நேற்று அண்ணன் சொன்னான், தம்பி சொன்னான், நண்பன் சொன்னான், காதலன் சொன்னான், காதலி சொன்னா, அல்லது ரகசிய உறவில் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா எதையுமே கேட்டு எந்த ஒரு பணத்தையும் பாக்கெட்லேருந்து கையில் வெளில எடுக்காதீங்க. ஜிபே பண்ணாதீங்க, நெட்வொர்க்கு, நெட் பேங்கிங்லாம் பண்ணாதீங்க. மூடி வச்சுக்கிட்டு நல்லா திட்டமிட்டு, இது நமக்கு சாதகமான துறையா, இது நேர்மையான ஒரு வியாபாரமா, ஒரு முதலீடா, நிறைய சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் கடன், எல்லாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அல்லது உங்கள்கிட்ட இல்லைனாலும் கடன் வாங்கி கொடுக்குற பழக்கம் உங்கள்கிட்ட உண்டு, அப்படியும் வாங்காதீங்க. அடுத்தது, கணக்கே இல்லாத செலவு. உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளார பணக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. காசே இல்லைனாலும் உங்களை தேடி தானாக வரும், செலவும் வந்துக்கிட்டே இருக்கும். பண விஷயத்தில் உங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஒரு பணத்தை பணமாக நினைக்க மாட்டீங்க. சரி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த குணம் உங்களை நிறைய இழப்பையும் செலவையும், கணக்கில்லாத செலவையும் செய்ய வச்சிடும். சுத்தமாக இந்த 4 விஷயத்தை தவிர்த்துருங்க. முதல்ல குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்தது, உங்கள் திறமைக்கேற்ற வேலையை தேட வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்தது, இந்த 3 விஷயம் இருக்கலாம். அதிக கடன் குடும்பத்தில் இருக்கலாம் இல்லையா, ஏதாவது நோய் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை அலட்சியமாக நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லையா, ஏதாவது கோர்ட்டு கேஸு, எதிரிகள் பிரச்சனை, வாய்க்கா வரப்பு சண்டை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் எதிரி மிக வலிமையாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் உங்களை கவுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிந்தித்து அந்த எதிரியை அல்லது பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சியை செய்யுங்க. உங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. அடுத்தது, மிக முக்கியமாக, என்னதான் நம்ம வேலை தொழில் அப்படின்னு செஞ்சாலும், என்னதான் நம்ம சோர்ந்து போயிருந்தாலும், நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும், நம்மளால் உயிர்ப்பிச்சு மீண்டும் சம்பாதிக்க முடியும், வெளில வர முடியும், சாதிக்க முடியும். அதுக்கு ஒரே காரணம்தான், அந்த இறைவன் மனசு வைக்கணும். மனசால் நம்ம செஞ்ச தவறுகளை அனுபவத்தால் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே அதை செய்யாமல் தர்ம சிந்தனையோட, ஆன்மீக சிந்தனையோட, கடவுள் வழிபாட்டோட முயற்சி செய்கிறீங்க, செயல்படுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரணும் அப்படின்னா விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சம்மந்தப்பட்ட எந்த கோவிலுக்கு போனாலும் விஷ்ணுவை வணங்கிட்டு வாங்க. பச்சை நிற ஆடை உடுத்துங்க. புதன்கிழமைனா சும்மா பச்சை நிற ஆடை உடுத்திங்க. மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. மாணவர்களுக்கு புத்தகம் நீங்களாக வாங்கி கொடுங்க. மரம் நடுங்க. ஏதாவது மாதத்துக்கு ஒரு மரம் நடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களது வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மிதுன ராசி, எல்லாருமே வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்காங்க, ஜெயிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜெயிக்கிறாங்க. ஏன் ஜெயிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் முடியுமா, நீங்கள் முயற்சி பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். பெரிய குழப்பமான சூழ்நிலையில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க, வாய்ப்பை உடனே கண்டுபிடிப்பாங்க, அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு முயற்சி பண்ணி
பேசுனா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் மிதுன ராசியோடைய ரகசியம், சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் தொழிலாக மாற்றுறது உங்கள் திறமை, அவர்களுடைய திறமை. எங்கே போனாலும் தொழில் கண்ணோட்டத்தோடு பார்க்கறது, ஒரு வேலை கண்ணோட்டத்தோடு பார்க்கறது, லாபம் இல்லாமல் எந்த ஒரு அடியவும் எடுத்த வைக்கிறதே இல்லை மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அதுதான் மிகப்பெரிய பலம். காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. எங்கே போனாலும் அதை பற்றின சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையில் கண்டுபிடிச்சிட்டிங்க உங்களுக்கான வாய்ப்பை, உங்களுக்கான திறமையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு சீக்கிரம் உண்டு. புதிய வாய்ப்பை கண்டுபிடிச்சிருவீங்க, திடீர்னு உயர்வு கிடைக்கும். மிக முக்கியமாக இந்த 4 விஷயத்தில் உங்களால் சாதிக்க முடியும். வியாபாரம், சொல்லி கொடுக்கறது, அதாவது கற்பித்தல். 4 பேருக்கு நல்லது பேசுகிறீங்க, நல்லது சொன்னீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். மீடியாவில் சாதிக்கலாம். அரசு துறையில் இருந்தீங்க அல்லது அரசியலில் இருந்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றியை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். அதனால் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வர்றது சகஜம்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, குடும்பத்தில் மரியாதை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு குழப்பத்தோட நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான காலகட்டம் தான் இது. உங்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஏற்கனவே சாதித்தவங்களாலையும் அல்லது சாதனைனா எத்தனை கிலோன்னு கேட்குறவங்களாலையும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் உங்களால் சாதிக்க முடியும். மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா. முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எள் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான் அவன்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான்.
அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி ஒரு விஷயத்த சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதையை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது, முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு, ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசி, ராசியின் அடையாளம். அதனால் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள் உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவில செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள்
இந்த பிறவியில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறி போகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு புடுங்கிக்கிறது, தொழிலில் முதலீடு, பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாகிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால் தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்குறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமா தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சமடைங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜெய்சான். இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றதை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டா முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு, அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம், அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமாக இருக்கிறத உணரும், பலவீனமாக ஆயிடும். அப்போ அது என்ன தெரியுமா செய்யும்? தனியாக ஒரு மலைக்கு போகும். அங்கே போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசாக நகம் முளைக்கும், புதுசாக மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ
உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.